திண்டுக்கல்லில் தனியார் பள்ளி பேருந்து மற்றும் வேன்களை வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் மற்றும் காவல்துறை டிஎஸ்பி ஆய்வு செய்தனர். தமிழகத்தில் தற்பொழுது பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் வட்டாரத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ பள்ளிகளில் சுமார் 355 வாகனங்களில் பள்ளி குழந்தைகளை அழைத்து வர பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பள்ளி வாகனத்தில் படிக்கட்டுகள், கதவுகள், ஜன்னல்கள், அவசர கால வழி இருக்கைகள், வேக கட்டுப்பாட்டு கருவி, தீயணைப்பு கருவிகள், முதலுதவி பெட்டி, சிசிடிவி கேமரா ஆகியவை முறையாக உள்ளதா எனவும், மேலும் வண்டியின் முன்பக்கம் மற்றும் பின்பக்கம் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளதா என வட்டார போக்குவரத்து அலுவலர் இளங்கோ மற்றும் காவல்துறை டிஎஸ்பி ஜோசப் நிக்சன், தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் பொன்னம்பலம் ஆகியோர் ஒவ்வொரு வண்டியிலும் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் 11 வண்டிகளில் சிறு சிறு குறைபாடுகள் உள்ளதை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து உடனடியாக கால அவகாசம் வழங்கி குறைபாடுகளை நிவர்த்தி செய்து மீண்டும் வந்து காட்ட வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தனர். மேலும் ஒரு வண்டியில் வாகன உரிமம் புதுப்பிக்காமல் இருப்பதை கண்டுபிடித்து அதனை உடனடியாக புதுப்பிக்க உத்தரவு பிறப்பித்தனர். முன்னதாக வாகனத்தில் பயன்படுத்தக்கூடிய தீயணைப்பு கருவிகளை எவ்வாறு முறையாக செயல்படுத்த வேண்டும் என செய்முறை விளக்கம் அளித்து காண்பித்தனர்.